ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன கிளாஸில் ரெகுலர் வேர்ப்னா என்ன, இர்ரெகுலர் வேர்ப்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் இடையே என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கேட்டகரி கீழே சில வேர்ப்ஸை எக்ஸாம்பிளாக பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லுக், லுக்ட், இது எந்த கேட்டகரி? ரெகுலர் வேர்பா இர்ரெகுலர் வேர்பா? கரெக்ட், ரெகுலர் வேர்ப். ஏன்னா வெறும் ஈடி சேர்க்கறது மூலமா சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கிற அந்த வேர்பை பாஸ்ட் டென்ஸ்ல லுக்ட் அப்படின்னு நம்மளால மாற்றி சொல்ல முடியும். அதே மாதிரி ஸ்லீப் அப்படின்ற ஒரு வேர்பை ஸ்லீப்ட் அப்படின்னு மாற்றக்கூடாது, ஸ்லெப்டா தான் மாறும். அப்ப வெறும் ஈடி சேர்க்கப்படலை. பெரும்பாலான சிம்பிள் ப்ரெசன்ட்ல SLEEP அதுல இருந்த அந்த லெட்டர்ஸ் எல்லாமே மாறி SLEPT ஸ்லெப்டா மாறிடுது. இது இர்ரெகுலர் வேர்ப் கேட்டகரியில் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வேர்போட 4 விதமான வடிவங்கள் என்ன. அது என்ன சொல்லுவேன்னா V1, V2, V3 and V4. இந்த 4 வடிவங்கள்னா என்னன்னா, நான் கடந்த காலத்துல ஒரு செயலை செய்து முடித்த பிறகு அந்த செயலை பற்றி சொல்லும் பொழுது அந்த செயல் முடிந்த மாதிரி நான் பேசணும் இல்லையா? அப்ப அதை என்ன சொல்லலாம்னா சிம்பிள் பாஸ்ட். எதிர்காலத்துல ஒரு செயலை நான் செய்ய போறேன், இல்ல ஒரு செயலை செய்து கொண்டிருப்பேன், போன வருஷம் சம்மர் லீவ்ல நான் இதை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாக நாம சொல்லும் பொழுது அதற்கு வேற விதமான ஃபார்ம் பயன்படுத்துறோம். ஆக ஒரு வேர்பானது 4 விதமான ஃபார்ம்ஸ்ல இருக்கும். V1 அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேர்போட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா லுக்கே எடுத்துக்கலாம். லுக்னா பார்த்தல், பார், அந்த மாதிரி. லுக், லுக் ஹியர், இங்க பாரு, he looks there, அவர் அங்க பார்த்துட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லலாம். அப்ப லுக் என்பது சிம்பிள் ப்ரெசன்ட். சரிங்களா? V2ன்றது என்னன்னா, இந்த வேர்போட வேர்டுன்னு சொல்லக்கூடாது, வேர்புன்னு சொல்லணும். இந்த வினைச்சொல் கடந்த காலத்துல எவ்வாறு அழைக்கப்படும், அப்ப பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மேட்ல எப்படி வரும் அந்த ஃபார்ம்ல அப்படின்னா, இது ரெகுலர் வேர்ப் அப்படின்றதுனால ஒரு ஈடியை மட்டும் நம்ம சேர்ப்போம். அப்ப V2 என்பது என்னன்னா சிம்பிள் பாஸ்ட், அந்த வேர்போட பாஸ்ட் டென்ஸ். அதை மறந்துடாதீங்க, அது V2ன்னு சொல்லுவோம். சில டியூட்டோரியல்ல சில புக்ல V3 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், PPன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ரெகுலர் வேர்ப்ஸ் பல நேரங்கள்ல பாஸ்ட் டென்ஸ்லயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் பாஸ்ட் டென்ஸ்லயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் ஏறக்குறைய ஒன்னா தான் வரும். V4 என்பது present participle. participle spelling பாருங்க, PARTICIPLE, participle. இது என்னன்னா நம்மளோட வேர்போட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும்பொழுது அதற்கு கூட ஒரு ING சேர்த்து எழுதிடுறோம். அப்ப லுக் இருக்கு, லுக்கு கூட ஒரு ING சேர்த்து எழுதும்போது அது என்னவா மாறுதுன்னா present participle of the verb மாறுது. அப்ப V1 திரும்பவும் சொல்றேன், simple present tense form of the verb. V2 past tense form of the verb. V3 is the form that represents the past participle of the verb and V4 represents the present participle of the verb. இந்த 4 விதமான வடிவங்கள் forms of verb எதற்காக பயன்படும்னா, ஒரு வினைச்சொல்லானது கடந்த காலத்துல, நிகழ்காலத்துல, எதிர்காலத்துல 3 டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? 3 டென்ஸ்லயுமே எவ்வாறு வெவ்வேறு விதமான வடிவங்களை எடுக்கும்ன்றதுக்காக தான் இந்த ஃபார்ம்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக சில ரெகுலர் வேர்ப்ஸ்ல வரக்கூடிய கேட்டகரி எக்ஸாம்பிளையும் சில இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ல வரக்கூடிய கேட்டகரிஸ் உதாரணங்களையும் நான் எழுதியிருந்தேன். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லுக் அப்படின்றது ரெகுலர் வேர்ப்னு போன கிளாஸ்லேயே பார்த்தோம். டான்ஸ் அண்ட் குக் ஆல்சோ ரெகுலர் வேர்ப்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல லுக்கா இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல லுக்டா மாறிடுச்சு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல லுக்டா இருக்கு, இல்ல லுக்கிங்கா இருக்குன்னு பார்த்தோம். அப்ப டான்ஸ் அது மாதிரி தான். டான்ஸ் அது வேர்ப், சில நேரத்தில் நவுனா கூட பயன்படுத்தலாம். டான்ஸ்னா நடனம் ஆடுதல், ஆடுதல் அப்படின்னு சொல்லலாம். டான்ஸ்ட் நடனம் ஆடிய நபர், நடனம் ஆடினார், நடனம் ஆடியது, மயில் நடனம் ஆடியது அப்படின்னு சொல்லலாம். டான்ஸ்ட். இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளுமே V3யுமே டான்ஸ்ட் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 உதாரணங்களையும் பாருங்களேன். ரெகுலர் வேர்ப்ஸ் பெரும்பாலும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் ஒன்னா தான் வரும். ஆனால் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் கண்டிப்பாக மாறி இருக்கும். அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில வினைச்சொற்களை பார்க்கலாம்.
டெல், சொல்லு. டெல் மீ, என்கிட்ட சொல்லு, எனக்கு தெரியப்படுத்து. அப்ப டெல் பாஸ்ட் டென்ஸ்ல என்னவா மாறுதுன்னா டெல்டு, 2 எல் முடியும் போது ஒரு ஈடி சேர்க்கக்கூடாது. இட் சேஞ்சஸ் இட் செல்ஃப் அஸ் டோல்டு. அப்போ டெல்ன்ற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு பாஸ்ட் டென்ஸ்ல, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல டோல்டா மாறும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் அது டோல்டு தான். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ல கண்ணை மூடிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கூடுமான வரைக்கும் அப்படி ஐஎன்ஜி சேர்க்கலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் ஈ வரும்பொழுது அந்த ஈ எடுத்துட்டு நாம் என்ன பண்ணணும், ஐஎன்ஜி போடுற மாதிரி வரும். ஒரு உதாரணம், மை ஃபாதர் சர்வ்ட் இன் த ஆர்மி அப்படின்னு நான் உண்மையை சொல்லும் பொழுது சர்வ்டு, தொண்டு புரிந்தார், சேவை ஆற்றினார். சர்வ், சர்வ்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிளுமே சர்வ்டாக தான் வரும். ஆனால் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுங்கன்னு சொன்னேன். ஆனால் பாருங்கள் இங்கே ஈயில் இந்த வேர்ப் முடியுது. அப்போ இஐஎன்ஜி போடக்கூடாது. அந்த ஈயை மட்டும் எடுத்துட்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐஎன்ஜி சேர்த்து எழுதுவோம். அப்போ பாருங்கள் எஸ்இஆர்விஇ, அந்த இ எடுத்துடுறேன், எஸ்இஆர்விஐஎன்ஜி சர்விங் வரும். ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு கூடுமான வரைக்கும் ரூட் வேர்பில் ஒரு ஐஎன்ஜி சேர்க்க வேண்டி வரும். ஆனால் ஈ அப்படின்னு முடிகிற இடத்துல நாம் என்ன பண்ணணும்னா அந்த ஈ எடுத்துட்டு ஐஎன்ஜி சேர்க்கணும். டெல், டோல்ட், டோல்ட், டெல்லிங் சொல்லிட்டேன். செகண்ட், கம், இங்க வா. கம்மோட பாஸ்ட் கேம், யா ஈ கேம் எஸ்டர்டே. அப்போ அவன் வந்தான், அவர் வந்தார். இதே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாறும்போது கம், கேம், கம்னு தெரியும். சார் இந்த கம்மா அந்த கம்மா எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கம்மா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப் கூட சொல்லலாம். ஒரு ஹேவ், HAS, has, ஆர் ஒரு had. இது வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ். சரிங்களா? இந்த ஆக்சிலரி வேர்ப் வந்துட்டு இந்த கம் வந்ததுன்னா அப்போ that come actually is the past participle, not the simple present tense. ரூட் வேர்ட் கிடையாதுன்னு சொல்லலாம். அப்போ இது ஆக்சிலரி வேர்ப் பக்கத்தில் வந்தால் that is வந்து யூஸ்வலி பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதை பற்றி நான் அதிகமாக சொல்கிறேன். அப்போ என்னென்னா இந்த கம்மும் ஒன்னான்னு கேட்க வேண்டாம். This is V3 which represents the past participle. சரிங்களா? இதே வந்து present participle for come சொல்லும்பொழுது இதே உதாரணம் தான். ஈ வரும்பொழுது அந்த ஈ எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஐஎன்ஜி சேர்த்துடுறேன். அதுதான் இந்த கேட்டகரி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ்க்கு எளிமையான இன்னொரு உதாரணம் தான் கம்ம இது. கோனா போ, வென்ட்னா நான் சென்றேன், அவன் போனான், அவர் போனார், அவர் சென்றார் அப்படின்லாம் சொல்லலாம். வென்ட்டுக்கு போகுதல், அது வந்து போன்றதுக்கு பாஸ்ட் டென்ஸ். இதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 என்ன ஆகுதுன்னா கானா மாறிது. சார் இது என்ன சார் ரூலு, கோ அப்படின்னும் போது எண்ணி போடுற ரூலா? இது ஜீவோ கோக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். கோ, வென்ட், கான். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ரொம்ப சிம்பிள், வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கிறோம். அங்கே ஈ இல்லை, ஸோ நான் ஐஎன்ஜி சேர்த்துட்டேன். இன்னொரு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பார்த்தீங்கன்னா வேர்ப் என்னன்னு, ரன். பாஸ்ட் டென்ஸ்ல, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ரேனா மாறுது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல எப்படி கம் வருதோ, கம், கேம், கம் மாதிரி ரன், ரேன், ரன். சார் V1 ரன்னா V3 ரன்னா எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா இந்த ரன்னுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிலரி வேர்ப், ஒரு துணை வினை சொல் have, has or had. இந்த மூணுல ஏதாவது ஒன்று வருதா பார்க்கலாம். சார் அப்போ வாஸ் வராதா, இல்லைன்னா WERE வேர் அது வராதுன்னா அது வராது. has, have, had இந்த மூன்று துணை வினைச்சொற்கள்ல ஏதேனும் ஒன்று வரும்பொழுது அடுத்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் வார்த்தையானது வேர்பானது V3 ஃபார்மேட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது போர்டில் ஏன் இவ்வளோ நான் எழுதி போட்டு இதை பற்றி சொல்கிறேன்னா, ஆயிரக்கணக்கான வினைச்சொற்களோட 4 ஃபார்ம்ஸ் தெரியும் பொழுது தான் நாம் கம்யூனிகேட் பண்ணும்போது எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுவோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் லெசன்ஸ் ஒன்றுக்குள்ள நான் சொல்லியிருக்கேன், பேசும்பொழுதோ எழுதும்பொழுதோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். நாம் என்ன பேசுகிறோம் அப்படின்றது நம்மளோட கலீக்ஸ்க்கு, நம்ம கூட இருக்கவங்க, நம்ம குடும்பத்தார் எல்லாருக்கும் புரியணும். குழந்தைகள் மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம பேசுறதுக்கு மிக அடித்தளமாக அமைவது இந்த 4 ஃபார்ம்ஸில் ஒவ்வொரு வேர்பையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டெல்ன்றது டோல்டு டெல்லிங்காக மாறிடுச்சு. ஆனால் கோன்றது எப்படி மாறிச்சு பாருங்க, கோ, வென்ட் அண்ட் கானா மாறுது. அதனால எத்தனை அளவிற்கு எத்தனை 1000 வேர்ப்ஸை வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸில் V1, V2, V3, V4ல நம்மளால கரெக்டாக எழுத முடியுமோ அதற்கேற்றாற் போல தான் நம்ம பேசும்பொழுது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் கணிசமாக குறையும்.
சார் இந்த V4 மட்டும் நான் 10,000 வேர்ப்ஸ் எனக்கு தெரியும், அப்போ நான் இங்கிலீஷ் நல்லா பேசிடுவேனா அப்படின்னா இது ஒரு அடித்தளம் தான். இதை தவிர்த்து ஒரு கட்டிடத்திற்கு மற்ற அமைப்புகள் இருக்க மாதிரி மற்ற கிராமரில் இருக்கக்கூடிய அம்சங்களும் சரியாக வரும்பொழுது நாம் பேசுவது மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு வொக்காபுலரியில இந்த வினைச்சொற்கள் V1, V2, V3, V4 ஃபார்ம்ஸ்ல நாம தெரிந்து வைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அதனால தினமும் ஒரு வேர்ப் இது மாதிரி எடுத்து அதோட V1, V2, V3 and V4 ஃபார்ம் என்னன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கத்துக்கிட்ட இல்ல உங்களுக்கு தெரிந்த கடினமான V1, V2, V3 ஃபார்ம்ஸ் என்ன நீங்க எழுதலாம். உதாரணத்துக்கு ஸ்விம் V1ல வரும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்னவா மாறும், ஸ்வாம் அப்படி மாறும். V3 என்னவா மாறும்னா ஸ்வம் அப்படியா மாறும். V4ல ஸ்விம்மிங்கா மாறும். ஸ்விம்மிங்லேயும் நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதோட ஸ்பெல்லிங் ப்ராப்பரா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். நன்றி, வணக்கம்.